அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி நேயர்களுக்கு குரு மங்கள யோகம் அப்படின்னா, இந்த குரு மங்கள யோகம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதியும், அதாவது இந்த இருவருடைய இணைவு செவ்வாய் பகவானும் அடுத்தது பார்த்துட்டோம்னா குரு பகவானும், இந்த நட்பு பெற்ற கிரகங்கள், அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே, அதாவது ரிஷப ராசியிலேயே வந்து சேர்க்கை ஆக போகுதுங்க. அப்போது உங்கள் ஜென்ம ராசியில் இணைவு ஏற்படும் போது குருவும் செவ்வாயும் இணைவு குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் உங்களுடைய ரிஷப ராசிக்கு கண்டிப்பாக இது அற்புதமான அருமையான ஒரு பொன்னான நேரமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குதுங்க. அப்போது இந்த குருமங்கள யோகம் உங்களுடைய ராசிக்கு இந்த வரக்கூடிய காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னா, ரிஷபராசிக்கு அதிபதி யார்? சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மெஜாரிட்டியான, அப்படின்னா மற்றவங்க விரும்பக்கூடிய நபராகத்தான் ரிஷபராசினியர்கள் இருப்பீங்க. அதே சமயத்தில் ஒழுக்கமாகவும் இருப்பீங்க. இப்படித்தான் இருக்கணும்னா அப்படித்தான் இருப்பீங்க. அந்த மாதிரி நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆனால் இந்த நிலையில் இருந்த உங்களுக்கு கடந்த காலங்கள் பார்த்துட்டோம்னா 12ஆம் இடத்தில் குரு இருந்தது. இந்த ஒரு வருட காலமாகவே எடுத்துட்டோம்னா, ஆனால் இந்த ஒரு வருட காலமாகவே உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் ஒரு சரியான நேரத்தில் கச்சிதமாக செஞ்சு முடிக்கலாம்னு முயற்சி எடுத்தால் முடியலை. காலதாமதம், எதிர்பார்க்கக்கூடிய சில லாபமான சில விஷயங்கள் கூட அது உடனுக்குடன் கை வந்து சேராமல் நாளைக்கு நாளைக்குங்கிற அளவுக்கு தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த நிலைகள் எல்லாம் மாறி இப்போ உங்களுடைய ஜென்மத்திலேயே குரு பகவான் வந்து அமர்ந்து அந்த குரு பகவானோட வரக்கூடிய, அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி, அதாவது செவ்வாய் பகவான் வந்து ஜென்மத்தில் உட்கார போகிறாருங்க. அப்போ இந்த 2 பேருடைய இணைவு கிட்டத்தட்ட 45 நாளைக்குங்க, ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த குருமங்கள யோகம் அற்புதமான ஒரு யோகமாக வேலை செய்யுதுங்க. இந்த யோகத்தில் உங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில தடுமாற்றங்கள் என்ன, நம்ம ஒரு நல்ல வேலையிலேயே இருக்கிறோம், அருமையாக தான் இருக்கிறோம், நல்லா சம்பாரித்தோம், ஆனால் எதையுமே சரியாக செய்ய முடியல. ஒரு வீடு கட்டலாமான்னு நினச்சோம், ஆனால் வீடு கட்ட முடியல, கட்டி பாதியில் நின்று போச்சு. இல்லையா சிலருக்கு பார்த்தோன்னா வீடு கட்டியே கடன் ஆயிடுச்சுங்க. கடனாகி நிம்மதி இழந்துட்டேன். இப்போ பார்த்தோம்னா மாதம் கண்டா அந்த கடனை கட்டணுமா, இந்த கடன் கட்டணுமா, எதை பண்ணுறதுன்னே தெரியல. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மன வருத்தம் மட்டும் இல்லை, மனவேதனை அடையக்கூடிய அளவுக்கு இருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா சரியான தூக்கம் இல்லை. விடிய நான் யோசிக்கிறேன், விடிஞ்ச பிறகு எதை செய்யலாம்னா புரிய மாட்டேங்குது. வேலையிலையும் மாதிரி இல்லை, வேலையும் குறைஞ்சு போச்சு. அடுத்தது பார்த்தோம்னா நாம் வாங்கின பணம் கம்மி தான், ஆனால் நம்ம பணம் வெளியில் கொஞ்சம் இருக்குது, ஆனால் அது வர மாட்டேங்குது, கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நாம் வாங்கின பக்கம் ஒரே நெருக்கடியாக இருக்குது. என்ன தான் செய்கிறதுன்னு புரிய மாட்டேங்குது. எங்கேயாவது கடன் கேட்டு அதை கொடுத்துட்டு மாற்றி கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம் பார்த்தா எந்த இடத்துல நமக்கு நம்பிக்கை நாணயங்கள் இருந்ததோ இந்த நேரத்தில் எதுவுமே வந்து கேட்டாலும் நமக்கு கை வந்து சேர மாட்டேங்குது. அப்படிங்கிற ஒரு நிலை ரிஷபராசி நேயர்களுக்கு சில போராட்டமான காலகட்டத்தை எல்லாமே சந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் அதே சமயத்தில் சிலருக்கு பார்த்துட்டோம்னா தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நீங்கள் ரிஷபராசினியர்கள் சாதிக்கக்கூடிய சில தடுமாற்றம் இருந்தாலும் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் தசாபுத்தியும் சரியில்லாமல் இருந்திருந்தால் ரிஷபராசினியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 7-8 மாத காலகட்டமாக ரொம்பவுமே குடும்ப ரீதியில் கூட சில சிக்கல்கள் உருவாகிருக்கும். இன்றைக்கி வாரிசுகளுக்கு கூட அவங்களுக்கு தேவையான சில பிரச்சனைகள், அப்படின்னா ஒரு கல்வி சார்ந்த விஷயம், ஒரு திருமணம் சார்ந்த விஷயம், ஒரு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில்
உங்களுக்கு நீங்கள் ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் கண்டிப்பாக சரிவர பண்ண முடியாது. நாம் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு பிடிக்காது. மனசுக்குள்ளே ஏன் ஆரம்பத்துலலாம் சரியாகத்தானே இருந்தது, நல்லா தானே இருந்தது, இப்போ என்னென்னா குடும்பத்தில் ஒரு அமைதியாக உட்காந்து ஒரு வார்த்தை பேசுறது கூட முடிய மாட்டேங்குது. எதுவுமே அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாரும் கேட்குறாங்க, நம்ம வார்த்தை கேட்டவங்கெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. ஆனால் நம்ம குடும்பத்தில் பார்த்தோம்னா எதை செய்யலாம் எதை பண்ண கூடாது அப்படிங்கிறது ஒரு இடத்துல உட்கார்ந்து பேச ஒரு முடிவு பண்ண முடிய மாட்டேங்குது. அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் எல்லாமே ரிஷபராசி நேயர்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த மாற்றங்கள் அந்த குழப்பங்கள் தீரக்கூடிய நேரம் தான் இந்த குரு மங்கள யோகம். சரிங்களா? ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3 பார்வையா, குரு பகவானுக்கு 3 பார்வையா இருக்குது, செவ்வாய் பகவானுக்கும் 3 பார்வையா இருக்குதுங்க. அப்போ உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது 5ஆம் பார்வையை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குது. ஆரம்ப காலத்தில் பங்காளி அங்கும் பங்காளி பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக நீங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். சொந்த பந்தத்தில் பங்காளிகள் வாக்குவாதம் அருமையாக இருந்தோம், ஒற்றுமையாக இருந்தோம், இப்போ பார்த்தா எல்லாம் பிரிஞ்சு போயிட்டோம். அவங்களும் நம்மளை பார்த்தா பிடிக்கல, நமக்கு அவங்கள பார்த்தா பிடிக்கல அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போச்சு. அப்படிங்கிற ஒரு வெறுப்பாயிருச்சு. கொஞ்சம் சொத்து இருக்குது, அதை கூட கலார் பண்ண முடிய மாட்டேங்குது. அண்ணன் தம்பி உறவுகள் எல்லாரும் பார்த்து பொறாம்படுற அளவுக்கு வாழ்ந்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தா ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை 5ஆம் இடத்துல விழுறதுனால நிச்சயமா ஏற்கனவே அந்த கேது இருந்து கெடுதல்கள் உருவாயிட்டு இருந்தது, குழப்பங்கள் உருவாயிட்டு இருந்தது. ஆனால் அது எல்லாமே மாறப்போகுது. இந்த மாற்றம் குரு மங்கள யோகமாக இருப்பதனால கண்டிப்பாக குலதெய்வத்தோட அனுகிரகங்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துல கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்குகள் இருந்தாலும் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். இல்லை தீரத்துக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த நேரம் சாதகமாக இருக்கும். புத்திர பாக்கியங்களுக்கு மேன்மை கொடுக்கும். கல்வியினால் அவங்களுக்கு மேன்மையை அடைவாங்க. ஏற்கனவே கல்வியில் தடைகள் வந்திருக்கும், அந்த எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வாரிசுகள்னால் ஒரு பெருமை அடையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுங்க. அதே சமயம் 7ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண தடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய காலத்தில் திருமணம் ஐஸ்வர்யம் அருமையாக நடக்கும். திருமணம் ஆகி சிலருக்கு புத்திரபாக்கியம் தாமதமாக இருக்குதுங்க, அதாவது வாரிசு இல்லாமல் இருக்குதுங்க. எத்தனையோ மருத்துவம் பார்த்தோம், சரியாக அமையலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதாவது புத்திரபாக்கியம் கண்டிப்பாக கைகூடி வரும். அடுத்தது பார்த்தோம்னா அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையா அதாவது 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்குதுங்க. அப்போ அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால அப்பா அம்மா உறவு முறைகள் உண்மையிலே சொல்ல போன ரிஷபராசி நேயர்கள் குடும்பத்துக்குன்னு நீங்கள் பாடுபட்டிருப்பீங்க, குடும்பத்துக்காக எல்லா முயற்சிகளும் எடுத்திருப்பீங்க, எல்லாரும் வேணும்னு தான் நீங்கள் தேடி போயிருப்பீங்க. ஆனால் எல்லாருமே உங்களை பகையாக்கி உட்காந்துருக்க மாதிரி தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. என்ன வாழ்க்கைங்கிற மாதிரி வெறுக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த சூழ்நிலையிலிருந்து பாக்கியாதிபதி இடத்துலையே குரு பகவான் செவ்வாயோட சேர்ந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய தயக்கம் குழப்பம் அதாவது வெறுத்தவங்க கூட நம்மளை விரும்பி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. உண்மையை சொல்ல போனோம்னா அதாவது நமக்கு மறைபொருள் ஒரு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், வெளிநாடு தொடர்பு, வெளி தூர பயணத்தினால் ஒரு மேன்மை, அந்நிய தேசத்தில் போய் ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை, ஒரு லக்ஸரி வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு காலம்தான் இந்த குரு மங்கள யோகம். குறிப்பாக சொல்ல போனோம்னா சில பேருக்கு டாக்குமெண்ட் பிரச்சனைகள், ஒரு இடம் வாங்கி பிரச்சனை ஆயிடுச்சுங்க, தீர மாட்டேங்குது, சொத்து இருக்குதுங்க, அந்த சொத்து கேஸ் நடந்துட்டு இருக்குதுங்க, இப்போ பார்த்தா எனக்கு நெருக்கடியாகி போச்சு, ஆனால் அது விற்றா தான் நான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியும், ஆனால் இங்கே போன பிரச்சனை முடிய மாட்டேங்குது, கோர்ட்டு கச்சேரின்னு அலைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது சில பேர் இருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்தில் ஒரு மேல் அதிகாரினால ஒரு சப்போர்ட்டு, வெளியூர் ஆளுகள்னால ஒரு தைரியத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க, தீரக்கூடிய வாய்ப்பை. அதே சமயத்தில் ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மக்கள் சப்போர்ட்டு, ஒரு ஜன சப்போர்ட்டு. ஆரம்ப காலத்துலேருந்து எல்லாம் பாடுபட்டு இருக்கிறேங்க, அற்புதமாக இருக்கிறேன், ஆனால் நல்ல ஒரு பேர் இல்லை, நமக்கு பதவி நமக்கு கிடைக்கல, நேற்று வந்தவங்களுக்கு ஒரு பதவி கிடைக்குது, ஒரு பெருமை கிடைக்குது, நமக்கு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இதற்கு உண்டான முயற்சிகள் எடுங்க. அதுக்கு உண்டான வளர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. சரிங்களா? அது அரசாங்கத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப நீங்கள் அதாவது எப்படி சொல்கிறது,
சொல்கிறது, ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லாமே செய்வீங்க. ஆனால் செஞ்சாலும் அதனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் பண்ணணும்னு நினச்சாலும் சரியாக அமையும். அதே மாதிரி ஒரு பெரிய அதிகாரிகள் நாடா, அதாவது பழக்க வழக்கங்கள் பரவாயில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் ஒரு பதவி உயர்வு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகளும் அமையும். அப்படிங்கிறதுனால கடினமான முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக அதிகமான வளர்ச்சி. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் அற்புதமான ஒரு சாதக காலமாக அமைய போகுதுங்க. இப்போ நான் சொன்ன பலன்கள் அனைத்தும், அதாவது உங்களுடைய ராசிநாதனுக்கு உண்டான, ரிஷப ராசிக்கு உண்டான, அதாவது கோச்சார பலன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் என்ன லக்னம், என்ன திசை புத்தி நடக்குது, இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை பார்த்து அதுக்கு உண்டான இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள் எடுத்தீங்கன்னா வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துக்கு தேவையான வளர்ச்சி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மன மகிழ்ச்சியோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.